திருப்பூரில் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் தாக்கப்பட்ட விவகாரத்தில் கைதான இருவர் போலீசிடமிருந்து தப்பிக்க முயன்றபோது கீழே விழுந்து காலில் எலும்பு முறிந்தது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் பாலாஜி பாஸ்கர் இணைந்திருக்கிறார். பாலாஜி பாஸ்கர், என்ன நடந்தது? விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுகாவில் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளராக பணியாற்றி வருபவர் நேசப்பிரபு. இவர் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கடுமையான முறையில் மர்ம நபர்களால் தாக்கப்பட்டார். இதில் பலத்த காயமடைந்த அவர் தற்பொழுதும் கோவை தனியார் மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இது தொடர்பாக 4 தனிப்படைகள் அமைத்து விசாரணை மேற்கொண்டு வந்த திருப்பூர் மாவட்ட காவல்துறையினர் தற்பொழுது 2 பேரை பிடித்திருக்கின்றனர். பிரவீன், சரவணன் என்ற இருவரும் பிடிபட்ட நிலையில் தொடர்ந்து அவர்களிடம் கொலைக்கான காரணம் குறித்தும் கொலை நடந்த விதம் குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் அவர்கள் கொலைக்காக பயன்படுத்திய ஆயுதங்களை எடுத்து தருவதற்காக கூறி போலீசாரை அழைத்து சென்றிருக்கின்றனர். காமநாயக்கம்பாளையம் அருகே சென்றபோது அவர்கள் இருவரும் போலீசாரிடமிருந்து தப்ப முயன்றனர். அப்பொழுது இருவரும் தவறி விழுந்து காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதாக கூறி தற்பொழுது திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருவரும் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சையானது நடைபெற்று வருகிறது. இவர்களுக்கான இந்த முதல்கட்ட சிகிச்சை முடிவடைந்த பின்னர் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர்களை உடனடியாக காவலில் எடுப்பதற்காக போலீசார் திட்டமிட்டிருக்கின்றனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி பாஸ்கர்.